நாயகி சத்யநாராயணன். நேர்கள் இதுவரை கேட்டது பெங்களூரிலிருந்து பிரகநாயகி சத்யநாராயணன் பேசிய மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோவிலின் சிறப்பாகும். அடுத்தபடியாக நாம் கேட்கவிருப்பது ஊத்துக்காடு வேங்கடகவி பற்றி கேட்கவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நமக்கு வருவது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் புகழ்பெற்ற கவிஞரும் எழுத்தாளரும் நூலாசிரியருமான திருமதி பானுமதி அவர்கள் நமக்கு பேட்டி கொடுக்கிறார். முதலில் நாம் ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர் பற்றி கேட்போம். இதோ பெங்களூரிலிருந்து நாகராஜன் பேசுகிறார். தமிழ் நெஞ்சங்களே, திரு கல்யாண்ஜி அவர்களே, திரு லண்டன் சுவாமிநாதன் அவர்களே, நாகராஜன் வணக்கம், நமஸ்காரம். மக்களின் நெஞ்சங்களை அலைகாய வைத்து கிருஷ்ணரின் நர்த்தனங்களிலும் கானங்களிலும் ஈடுபடுத்தி உன்னதமான ஒரு பரவச நிலையை ஏற்படுத்தியவர் யார்? இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் வரும் ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர் என்று. ஊத்துக்காடு வேங்கடகவி என்று அறியப்படும் இவர் 1715 ஆண்டு ராமச்சந்திர ஐயர் கமலநயனி தம்பதிகளுக்கு மன்னார்குடியில் பங்குனி மாதம் மக நட்சத்திரத்தில் பிறந்தார். இவர் ஊத்துக்காடு என்னும் ஊரிலே வாழ்ந்தார். ஊத்துக்காடு கிராமம் கும்பகோணத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கும்பகோணம் பட்டீஸ்வரம் வழியாக கோவிந்தகுடி ஆவூர் வழியாக ஊத்துக்காடு கிராமத்தை அடையலாம். பழைய காலத்தில் இந்த ஊர் கோவூர் என்ற பெயருடன் விளங்கியது. ஆனால் தண்ணீரே இல்லாமல் இருந்த இடத்திலே ஸ்ரீ கிருஷ்ணர் தனது லீலையை செய்து ஒரு ஊற்றை உருவாக்கியதால் ஊத்துக்காடு ஊற்றுக்காடு என்ற பெயரை பெற்றது. பிரசித்தி பெற்ற காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில் இங்கு உள்ளது. ஆகவே இதற்கு தென் கோகுலம் என்ற பெயரும் உண்டு. இந்த ஊரில்தான் வேங்கடகவி வாழ்ந்து வந்தார். இளமையிலேயே தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் ஆழ்ந்த புலமையை இவர் பெற்றார். நீடாமங்கலத்தில் வாழ்ந்த ராஜா பாகவதர் என்பவரிடம் முறையாக இசையை இவர் பயின்றார். இவரது தாயின் அறிவுரையின்படி ஸ்ரீ கிருஷ்ணனையே குருவாக கொண்டு உபாசனை செய்ய ஆரம்பித்தார். இவரது தமையனார் காட்டு கிருஷ்ண ஐயர் என்பவர் தஞ்சையை ஆண்ட பிரதாபசிம்மன் அமர்சவையிலே புலவராக திகழ்ந்தார். அவரே இவரது பாடல்களை ஓலைச்சுவடிகளில் எழுதி வந்தார். இது ஒரு திறமாமோ என்ற பேகடாராக பாடலே இவர் முதலாவதாக இயற்றிய கீர்த்தனை ஆகும். பிறகு அற்புதமான எளிய தமிழில் மளமளவென்று இனிய ராகங்களில் சொற்கள் விளையாட ஏராளமான கீர்த்தனைகளை இவர் புனைய ஆரம்பித்தார். சுமார் 246 பாடல்களை இவர் கிருஷ்ணன் மீது ஏற்றியுள்ளார். அத்தோடு முருகன் மீது 9, விநாயகர் மீது 6, சிவன் மீது 5, அம்பிகை மீது 12, ராமன் மீது 5, ராதா மீது 4, அன்மன் பற்றி 1, சரஸ்வதி மீது 1 என்று பாடல்களை ஏற்றியுள்ளார். அத்துடன் வால்மீகி, ஜெயதேவன் உள்ளிட்டவர்கள் மீதும் இவர் பாடல்களை ஏற்றியுள்ளார். கானடா ராகத்தில் ஆதிதாளத்தில் அமைந்துள்ள இவரது அலைபாயுதே கண்ணா பாடலை கேட்டு ரசிக்காதவர் யாருமே இருக்க மாட்டார்கள். திரைப்படத்தில் கூட இந்த பாடல் இடம்பெற்று பல்லாயிரக்கணக்கோரை மகிழ்வித்தது. தாயே யசோதா உந்தன் ஆயர் குளித்தித்த என்ற அம்சத்மனிராக ஆதிதாள பாடலையும், ஆடாது அசங்காது வா கண்ணா என்ற மத்தியமாவதி ராகத்தில் ஆதிதாளத்தில் அமைந்த பாடலையும் கேட்காத பக்தர்களே இருக்க முடியாது. மிக பிரபலமான சுவாகதம் கிருஷ்ணா மோகனராமத்தில் அனைவரையும் மயக்கும் பாடலாகும். பால்வடி முகம் என்ற பாடல் நாட்டக்குறிச்சி ராகத்தில் ஆதிதாளத்திலே அமைந்த ஒரு பாடலாகும். அசைந்தாடும் மயில் ஒன்று மாடு மேய்க்கும் கண்ணே என்று இவரது புகழ்பெற்ற பாடல்களின் பட்டியலை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தோளம், ஆரவி போன்ற ஜனரஞ்சகமான ராகங்களில் இவர் பெரும்பாலான பாடல்களை அமைத்த போதும் நீலாம்பரி ராகத்திலும் இவர் பாடல் உண்டு. அபூர்வ தாளமான சங்கீர்ண மட்டிய தாளத்திலும் இவரது பாடல் உண்டு. ஊத்துக்காடில் உள்ள உற்சவ விக்கிரகமான காளிங்க நர்த்தன கிருஷ்ண விக்கிரகம் அபூர்வமான வியக்க வைக்கும் அமைப்பை கொண்டதாகும். இதன் உயரம் சுமார் 30 அங்குலம். காளிங்கனின் தலை மீது கிருஷ்ணன் நடனமாடும் கோலத்திலே இது அமைந்துள்ளது. இந்த விக்கிரகத்தில் கிருஷ்ணரின் இடதுகால் காளிங்கனின் தலையை தொடவில்லை. கிருஷ்ணரின் இடது பாதத்திற்கும் காளிங்கனின் தலைக்கும் ஒரு மூளை விட்டு எடுக்கும் அளவு மட்டுமே இடைவெளி உள்ளது. கிருஷ்ணர் வலதுகாலை தூக்கியபடி நர்த்தன கோலத்தில் காட்சியளிக்கின்றார். கிருஷ்ணரின் இடதுகை கட்டைவிரல் மட்டுமே காளிங்கனின் வாளை தொடுகிறது. இங்குதான் கிருஷ்ணரின் அருளை பெற்றார் வேங்கட சுப்பையர். வேங்கட சுப்பையரின் ஒரு பாடல் குறிப்பிடத்தகுந்த ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறது. குரு பாதார விந்தமு கோமளமு என்ற பாடலிலே அவர் கூறுகிறார், தான் யாரிடமும் கற்கவில்லை, அனைத்தும் கிருஷ்ணனின் அருளே என்று அவர் குறிப்பிடுகின்றார். இப்படி இவர் குறிப்பிடுவதால் இவருக்கு அனைத்தையும் அருளியது கிருஷ்ணன் தான் என்பது பக்தர்களின் கருத்தாகும். ஊத்துக்காடு வேங்கட சுப்பரியின் பாடல்களை தொகுத்து
நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாவதர் 3 பாகங்களாக வெளியிட்டுள்ளார். கே ராஜம்மாள் நீடாமங்கலம் திரு கிருஷ்ணமூர்த்தி பாவதரின் மனைவி. 5 எல்லையம்மன் கோவில் திரு மேற்கு மாம்பலம் சென்னை 66600003 என்ற முகவரியிலே இது பற்றிய விவரங்களை அறியலாம். இதிலிருந்து 105 பாடல்களை தொட்டு www.projectmadurai.org இணையதளம் வெளியிட்டுள்ளது. டிஜிட்டல் பிரதியை இதில் பெறலாம். இவரது பாடலில் உள்ள இனிமையான தமிழ் வார்த்தைகளின் இணைப்பையும் அவை தரும் பரவசத்தையும் விளக்க வார்த்தைகளே இல்லை. ஊத்துக்காடு வெங்கட சுப்பரை போற்றுவோம். அவரது பாடல்களை கேட்டும் பாடியும் இறைவன் திருவருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி பெங்களூர் நாகராஜன். நேர்கள் இதுவரை கேட்டது பெங்களூர் நாகராஜன் வழங்கிய ஊத்துக்காடு வேங்கட சுப்பையை பற்றிய சிறப்புரையாகும்.